வர வர ரொம்ப தான் அழகாயிட்டே போற. அப்படியா? வர வர இவ்வளவு அழகாயிட்டே போனா நானா என்ன பண்றதுமா? ஏன் என்னாச்சுது? ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கை கெட்டினவனுக்கு வாய் கெட்டாதுன்னு. அந்த கதையா இருக்கு என் கதை. நான் உங்களுக்கு தான். ஏன் இவ்வளவு நினைக்கிறீங்க? எங்க கல்யாணம் தள்ளி தள்ளி போகுது, அடி வயிறே கலக்குது தெரியுமா? ஏன் பயப்படணும்? இந்த வாரம் கல்யாணம் வைக்கலாம் நினைச்சேன். சரி பரவாயில்ல, நம்ம பொண்ணு தானே. சரி பாப்பா சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சரி. பாரு நீ ரொம்ப அழகாயிட்டே போற. போதும், இதுக்கு மேலாம் அழகுலாம் வேண்டாம். இதுக்கே தாக்கு பிடிக்காது, நீ வேற. அப்ப நான் ரொம்ப அழகாயிட்டே இருக்கேன்ல? சொல்லவே முடியாது, அவ்வளவு அழகா இருக்க. எங்கேயுமே எனக்கு தான் வேலை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஒன்னு பதனே இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குதா? பின்ன இருக்காதா? சரிங்க, அத்தை சொல்லி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ரொம்ப கிராண்டா கூட வேண்டாம், சிம்பிளா கூட போதும். உன் கத்தை தாலி கட்டணும், அவ்வளவுதான். முழுசா எனக்கு சொந்தமாகணும். என் மனைவியா தைரியமா உன்னை கையை பிடிச்சி வெளியில கூட்டு போகணும். அதான் எனக்கு வேணும். சரிங்க. இங்க பாரு, உனக்கு யாரோ மாதிரி நான் தெரியாம வந்து பேச வேண்டியிருக்கு. கஷ்டமா இருக்குல்ல? இந்த வீட்டுல யாரும் நமக்கு தடை போட்டிருக்காங்களா? இல்ல, இருந்தாலும் நாகரிகம் ஒண்ணு இருக்குது இல்ல? நம்ம பிள்ளைங்க எல்லாமே நம்ம சித்தி சித்தப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. இதுக்கு மேல அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. முறைப்படி உன்னை சொந்தமாக்கணும்னு ஆசைப்படுறேன். முழுசா நீ எனக்கு சொந்தமாகணும், அவ்வளவுதான். சரிங்க, நிச்சயமா நான் அத்தை கிட்ட பேசுறேன். ப்ளீஸ், சிம்பிளா கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஐயோ, நீங்க இப்படி கெஞ்சாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உதயனை போல வந்து கிடைத்தவளும் நீதான், தெரியாமல் என் மனதை பறித்ததும் நீதான். என்னவடி என்னவடி எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். இப்படி இருக்கும் போல இருக்குது. இல்ல, இதுக்கப்புறமா சின்ன சிசில பிரிச்சு வைக்கிறது நல்லதில்ல. அவங்களுக்கும் நல்லதில்ல, குடும்பத்துக்கும் நல்லதில்ல. தென்மொழி, கிசாரங்கமா உன்னை பேசணும். ஐயோ, அம்மா பார்த்துப்பாங்க நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஐயோ, சரி இரு, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். அம்மா அப்பெல்லாம் எதுவும் பெருசா எடுக்க மாட்டாங்க, நான் பேசிடுவேன். சரி நீ டென்ஷன் எடுக்காம இரு, நான் பார்த்துட்டு வரேன். பயமா இருக்குதே. பயமா இல்ல, ஒரு மாதிரியா இருக்குது. இப்ப புரியுதா நான் எதுக்கு கல்யாணம் பண்ணுவோன்னு சொன்னது? புரியுது. சரி அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரிங்க. நீ டென்ஷன் எடுக்காம இரு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. இனியும் கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம். படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்க்கைக்கு இதுவும் முக்கியம் தானே. இல்ல, கிசா ரொம்ப பாவம். இதுக்கு மேலேயும் வேண்டாம். அன்பே என்ன அன்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன். கனவே கனவே கண்ணுறங்காமல் உலகம் முழுதாய் மறந்தேன். இன்னைக்கு எல்லாரும் இருக்காங்க, சொல்லிட வேண்டியதான். பரவாயில்ல, பொண்ணு கேட்டு பாப்போம். தந்தா ஓகே, இல்லைன்னா லவ் பண்ணிட வேண்டியதான். அப்பா, எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டாரேன்ப்பா. இல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன். சாரி அத்தை. உண்மையில நீ அதிர்ஷ்டக்காரி தாண்டி. ஏன் அத்தை? போக போக புரியும். உண்மைதான், என் அதிர அதிர்ஷ்டக்காரிதான், அதிர்ஷ்ட தேவதை. அவளை எப்படி பார்க்கறேன் மட்டும் பாருங்க. என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவேன். அவளை என்கிட்ட மட்டும் கொடுத்துருங்க, என் அதிரா. இல்லத்த, காஃபி குடிச்சிட்டு போங்க. வேண்டாம் வேண்டாம், இங்க இருக்கவங்களுக்குலாம் கூட நான் கிளம்புறேன். நேரேட்டு தெரியும்ல, நான் இப்ப கிளம்பி ஒண்ணு அங்க போறேன். போ, பாட்டி தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போ. சரிங்க அத்தை. காஃபி போட்டு கொடுத்துட்டு போ, புரியுதா? சரிங்க அத்தை. என்ன, நம்ம கிளம்பலாமா? ஏமா இருங்க, காஃபி குடிச்சிட்டு போகலாம். இல்ல, நீ காஃபிலாம் வேண்டாம், நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஆதிரா சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அத்தை அப்பமே வர சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அனுப்பி வைக்கிறேன். ஆஹா, ஆதிரா இன்னும் அங்கதான் இருப்பா. நம்மளையும் மீனாக்க கூப்பிட்டுருந்தாங்களே வேலை கிடக்குன்னு, போயிட வேண்டியதா. அந்த 10 நம்பர் கேஸ் 12 நம்பர் கேஸ் இருக்குல்ல, ஆமா, அத நீ பாத்துருன. அது உனக்குள்ள கேஸ் ஆச்சே, சாரி உங்களுக்குள்ள கேஸ் ஆச்சே. பண்ணி போடுறேன், இப்ப போல பொண்ணு கூப்பிடு. வேண்டாம் வேண்டாம், நீ நான் பெரிய ஆள் ஆயிட்ட. தொலைச்சி. சரி சரி, எங்க கிளம்பிட்டா? வாரேன்டா, எனக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்கு, நீ பாத்துக்கன்னு. ஆமா, அந்த 10 நம்பர் கேஸ்ல அந்த எம்எல்ஏ கேஸுங்க, என்னால ஒன்ன மேல நேரம் மோத முடியாது, அதெல்லாம் நீங்க பாத்துக்க. அதெல்லாம் ஒரு சுச்சிப்பி மாட்டு, பெரிய பிரச்சனை மட்டும் என் சொல்ல நான் பாத்துக்கிறேன். கேஸ மட்டும் முடி. அது என்னது, அந்த எஸ்பி ஒரு விசாரிக்கணும், அப்புறம் அந்த தொண்டு வரான் அவனையும் கொஞ்சம் விசாரிக்கணும், அவ்வளவுதான். சாதாரண சொல்லிட்டல, நீ பாத்துட்டு நான் வாரேன். நான் கிளம்புறேன். டேய் விக்கி, வாரியா? பொண்ணுதுரை, நான் கிளம்புறேனே. விக்கி. சரிங்கக்கா. சரிங்கக்கா. டேய்
இங்க இருக்க எல்லாரையும் கூட்டு போயிட வேண்டியதான். பாவ பொண்ணு தர எத்தனை நாளா மனசுல வச்சுட்டு இருப்பா. இன்னைக்கு சொல்லட்டும். வரேன்க்கா. சரி வா. சரி விக்கி பொண்ணு கிளம்புறேன்னா. சரிங்கண்ணே. சரிங்கண்ணே. நானும் கிளம்புறேன். சரிடா. பேச முடிஞ்சா பேசிடு. மாமா நிக்காரு, விக்கி நிக்கிறான்டா. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். விக்கி வெளியில வாடா, உனக்கு இருக்குது. ஏய் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி மட்டும் கிளப்பாதான் சொல்லிட்டேன். இவன் அடிச்சு நீ என்ன அடிச்சா சரிசமா முடிஞ்சு போச்சு. அப்பா பேசிட்டு இருக்கட்டும், நான் காப்பி போட்டு கொண்டுட்டு வரேன். நீ அது காப்பி குடிச்சிட்டு போயேன்டா. இந்த வீட்டுல பச்சை தண்ணி குடிச்சா கூட விஷமா மாறிடும். எனக்கு வேண்டாம். இந்த வீட்டை மனுஷன் காப்பி குடிப்பானா? அந்த விக்கின்ற விக்னேஷ் குடிப்பா, நான் குடிக்க மாட்டேன். ஐயோ டேமேஜ் பண்றானு, இவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த கொல்லி தண்ணியா அவனுக்கே கொடுங்க. அதுல தெரிஞ்ச ரொம்ப பார்த்து போட பேசாதடா. அடேங்க அப்பா, குடிச்சிட்டு போடா. தேவையில்லை. அப்பா யாரும் ரொம்ப கட்டாயெல்லாம் படுத்த வேண்டாம். அப்படி மணக்க மணக்க காப்பி வந்துடும். அப்பா அப்படி ஒண்ணுங்க யாரும் குடிக்கணும் அவசியம் இல்ல. ஆமா உன் காப்பி குடிக்க தான் நாங்க வந்திருக்கேன். டேய் தங்கம் போடா. பாத்தியாடா எப்படி பேசுறானு. சரி போடா. இதெல்லாம் மனுஷன் குடிப்பானா? தப்பா நினைச்சிடாங்க. இப்ப காப்பி போட்டு கொண்டு வந்துருவேன். சரிங்க. பொண்ணு தர நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லையே. இவ இப்படி பட்டவன் கிடையாத. என்ன வச்சுக்கிற வாங்காம அங்கேயே பாக்குறான். தன் காதலிக்கிற பொண்ணு கிட்ட காதல் சொல்றதுக்கே பயப்படுறாங்க. என்ன இப்படி நடந்துக்கிறதா? என்ன ஒரே குழப்பமா இருக்குது. ஐயோ என்னாச்சுது? ஐயோ என்னாச்சுது? ஒண்ணு இல்ல, நிலையில இடிச்சுக்கிட்டேன். வேற ஒண்ணு இல்ல. பார்த்து போகல. சரி இந்த விக்ஸ் எங்க வச்சு நான் எடுத்து போட்டுக்கிறேன். இருங்க நான் எடுத்து தரேன். காஃபி எடுத்துக்கோங்க. சரி. இவருக்கு எப்படி புரிய வைப்பேன்? இவருக்கு நான் எந்த விதத்தில் தகுதியானவ இல்லைன்னு எப்படி நான் புரிய வைப்பேன்? இல்ல இவர் நாளுக்கு நாள் அதிகம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காரு. இது சரிப்படாது. நான் இவருக்கு எந்த விதத்தில் பொருத்தமானவ இல்லை. இல்ல உண்மை சொல்லிட வேண்டியதான். ஒருவேளை நான் தருணை பத்தின உண்மை சொன்னா தருணுக்கும் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருமே. வேண்டாம், தருண் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவரும் அப்படிதான். என்னால வேண்டாம். ஆனா சொல்லாம இருந்தா இவர் என்ன காதலிச்சுட்டே இருப்பாரு. அவர் பாக்குற பார்வை எல்லாமே வேற மாதிரி இருக்குது. இப்ப நான் என்ன பண்ண? காஃபி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஏன் திரும்பி நிக்கிற? ஒண்ணு இல்ல, சும்மாதான். அப்ப என்ன பாரு. இல்ல நீங்க காஃபி எடுத்துக்கோங்க. அப்படின்னா நான் காதலிக்கிறது இவளுக்கு புரியுது. புரிஞ்சுதான் புரியாத மாதிரி இருக்கிறியா? அதான் யாருமே இல்லைன்னா என் முகத்தை பார்க்க மாட்டேங்கிறா. அப்பா ஆதிராக்கு நான் லவ் பண்றது புரியுது. அப்பா ஆதிராக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆதிராக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதான் வெக்கப்பட்டு திரும்பி நிற்கிறாளா? அப்பா ஆதிராக்கு எல்லாம் தெரியுது. நான் அவளை நேசிக்கிறது எல்லாம் தெரியுது. அப்பா ஆதிராவை என்ன விரும்புறா. இதுக்கப்புறம் எனக்கு என்ன பயம்? ஆதிரா கிட்ட சொல்லிட வேண்டியதா? ஆதிரா காஃபி எடுத்துக்கோங்க. என்ன பாரு. என்ன பாரு, உன்னோட சொல்லணும். இல்ல காஃபி எடுத்துக்கோங்க, அப்பா வந்துருவாரு. அப்படின்னா இவன் என்ன விரும்புறா? அதான் வச்சுட்டு வெக்கப்பட்டு போறான். நான் பக்கத்துல போனோன்னு அவளுக்கு வெக்க வருது. நானும் என் காதல பதிய வச்சுட்டேன். ஆதிரா சொல்லுங்க. காஃபி எங்க வச்சிருக்கேன், எடுத்து குடிச்சிருங்க. உங்ககிட்ட சாரி லேசா மண்டையில இடிச்சிட்டு. இங்க காஃபி குடிங்க. இல்ல இருக்கட்டும். அப்படின்னா ஆதிரா வெக்கப்பட்டு தான் போயிருக்கா. அவங்க அப்பா பாத்திர கூடாதுன்னு போயிருக்கா. சரிதான். காஃபி குடிங்க. இல்ல இருக்கட்டும். இம்மா ஆதிரா அந்த வச்சிருக்கேன்ப்பா, காஃபி எடுத்து குடிங்க. அப்போ சாருக்கு இப்படி வச்சுட்டு போனியா? ஆமாப்பா. சார் காஃபி குடிக்காம போயிட்டாங்க. காஃபி குடிக்காம போயிட்டாங்களா? ஏமா வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு கையில காஃபி கொடுக்க மாட்டியா? இல்லப்பா, அது வந்து ஏமா இவ்வளவு பெரிய சார் நீ இப்படி வச்சுட்டு போனா எப்படி எடுத்து குடிப்பாங்க? இல்லப்பா, யாருமே இல்ல, அதான். ஏமா? இல்லப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்ன பத்தின உண்மையை சொல்லவும் முடியாம. அப்பா என்னப்பா இது வாழ்க்கை? ஏமா தங்க? அப்பா தருணை பத்தின உண்மையை சொல்லலான்னு பார்த்தா தருணும் இவரு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. நான் ஏதாவது சொல்ல போய் அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா என்னால தருணுக்கு தான் வாழ்க்கை போச்சுன்னா கடைசி இவருக்கும் வாழ்க்கை போயிடக்கூடாதேப்பா. என் நிலைமைய பாத்தீங்களாப்பா?
மேல இவ்வளவு பாசமா இருக்காங்க. என்னால அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. இல்லம்மா, தருண் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் பிரச்சனை வர விட மாட்டான். என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுப்பா. கூடி சீக்கிரம் நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என் பொண்ணை நான் வாழ வைப்பேன், நல்லா வாழ வைப்பேன். சரிம்மா, நீ பாட்டி வீட்டுக்கு கிளம்பு, நான் பின்னாடியே வரேன். நல்ல பண்டு கிடைக்குமா புண்ணியவானுக்கு, கூடவே பண்டமும் வாய்க்குமா பாக்கியவானுக்கு. சும்மாவா சொன்னாவ பொண்ணு எடுக்குது பார்த்து எடுங்கன்னு. சொந்த ஊர்ல பொண்ணு எடுத்தவனும் அயல் நாட்டுல வாழ்ந்தவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரலன்னு சும்மாவா சொன்னாவ. யாம் அவனுக்கு பொண்ணே கிடைக்கலன்னு சீமையில இருந்துலாம் கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன லட்சணமா பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன் எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்கீங்க? வீடான வீட்டுல இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தா வீடு எப்படிதான் இருக்கும்? நான் புலம்பா நடந்து விட்டு நாசமா போகல, நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுனாலதான். நீங்க இவ்வளவு பண்ணிட்டதுக்கு அப்புறமா இருக்க வச்சு சோத்த போடுறேன்ல, எங்கேயா பேச மாட்டீங்க? என் பிள்ளைய பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நீங்க இவ்வளவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஒண்ணு கத்த பிள்ளைய கட்டி இருக்கா அப்படின்னும் புருஷனை பெத்தவன்னு சோத்த போடுறான். புருஷனும் சரியில்லை, மாமியாரும் சரியில்லை, ஆனாலும் என் புள்ள உங்களுக்கு ஒரு குறை வைக்கல. பொண்ணு கட்டின வீட்லயே வந்து குடுத்தரம் பண்ணிக்கிட்டு இருக்கல, நீ பேச வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? நான் என்னத்தை கேட்க போறேன்? ஒரு 50,000 துட்ட கொடு. சரி, வண்டி கடையில இருந்து வாங்கி கொடுங்க. என் சம்மந்தி அவளே வண்டியை தள்ளிட்டு போய் 4 துட்டு சம்பாத்தியம் பண்ணுறா. அது இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீல. அதான் என் மவ தமிழ் கெட்டுக்கட்டா கொடுத்ததுக்கு உன் ரோசம் பட்டு வாங்க மாட்டுக்கால. ஏன் வாங்க மாட்டுக்கா? நான் எதுக்கு வாங்கணும்? அவ எனக்கு எதுக்கு தரணும் கேட்க? அவ எனக்கு தரணும் என்ன அவசியம் வந்திருக்கு? அதான் உங்க பிள்ளைய கூட பொறுக்கேன்னு தெரிஞ்சு போச்சே. பிறகு நான் என்ன உரிமையில வாங்க? என்ன பிச்சைக்காரியா? அவ பாசப்பட்டு போதும், பணம் காசு எனக்கு தேவையில்லை. இப்பவே போய் நின்று அந்த பிள்ளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லாது. ஆனா அது எங்களுக்கு தேவையில்லை. நாங்க உழைக்கிறது எங்களுக்கு போதும். அட கூர்க்கட்ட எரும மாடுகளா, அவ கொடுக்கேங்க இந்த பயவுளுக்கு வாழ தெரியல. வேண்டாமா வேண்டாம். உங்களை மாதிரி மானத்தை எடுத்து வாழ எனக்கு அவசியம் இல்லை. ஒருத்தங்க கொடுக்காங்கிறதுக்காக வாங்கிட முடியுமா? அதான் அவளுக்கும் நமக்கு ஒட்டு இல்ல உறவுல தெரிஞ்சு போச்சே. உங்களை அம்மான்னு நினைச்சவில்லை, நான் உனக்கு அம்மா இல்ல சித்திக்காரின்னு உண்மையை போட்டு உடைச்சிங்களே. சரி, சித்திக்காரியா இருக்கட்டுமே, ஏன் அதை சொல்லணும்? சொல்லாம இருக்கும்போது கூட எனக்கு அது கொஞ்சம் உரிமை இருந்தது. எப்ப வாய் தந்து சனியா மாதிரி சொன்னீங்களா அன்னைக்கே எனக்கு உரிமை இல்லாம போச்சு. இப்ப அவளுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தரச்செல்வி வாங்க வாங்க. என்ன தரச்செல்வி பிள்ளைங்க? நான் தம்பிங்க. வாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. அத்தி பார்க்க கோடீஸ்வரி மாதிரிலாமா இருக்கா? இந்த மில்லு வேலைக்கு போகும்போது கிழிஞ்ச துணியை தச்சு போட்டுட்டு போவா. அவளுக்கு வந்த வாழ்வை பாரு. எங்கேருந்து தான் இந்த புண்ணியவா வந்தானோ தெரியல. இவளுக்கு இருந்த அதிர்ஷ்டத்தை பாருங்களேன். சும்மாவா சொன்னானுவே, நல்ல பெண்டு வாய்க்குமா புண்ணியவானுக்கு, கூடவே பண்டமும் வாய்க்குமா பாக்கியவானுக்குன்ன மாதிரி. உள்ளூர் கோரீஸ்வரனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டால. எத்தனை பேருக்கு இந்த யோகம் அடிக்கும்? வாங்க. என்ன தாச்சே யாரா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. நீ என்னாச்சியா ஒரு மாதிரியா இருக்க? எல்லாம் வழக்கம் போலதான். நான் உன்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்க மாட்டேங்கிற. நான் என்ன பண்ணட்டும்? இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அண்ணே உட்காருங்க, நான் காப்பி போட்டுட்டு வரேன். அண்ணே சார் வர இல்லையா? என்ன ஒரு நிமிஷம் இருங்க. ஏமா, அம்மா எத்தனை நாள் அந்த பண்ண வீட்டுல போய் இருக்க சொல்றாங்க, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? இல்லண்ணே, அந்த வீடு சும்மா தானே கிடக்குது, அங்க போய் இருக்கலாம்ல, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குல்ல. இதுவும் நீ கொடுத்த வீடு தானம்மா. இருந்தாலும் அது உனக்கு தானே வச்சிருக்கேன், போய் இருக்கலாம்ல. என்ன நீங்க மனசார சொன்னதே போதும்னே. கதையும் வாங்க மாட்டேங்கிற, இப்படி கஷ்டப்பட்டுட்டு கிடக்காளே. என்னத்த சொல்ல? ஏமா நீ ஒன்னும் சங்கடப்படாத. நீ எங்களுக்கு என்ன குறை வச்ச? இந்த இவ பிள்ளைகள் 2 நீ தான் படிக்க வைக்க, ஸ்கூல் பீஸ் வேன் பீஸ் எல்லாம் நீ தான் கொடுக்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இவ்வளவு பாதி பாரத்தை நீ வாங்கிக்கிட்ட. வேண்டாமா, நாங்க நல்லா இருக்கோம். ஆமா நீ சின்ன சின்ன பிரச்சனை தான், அது வீலால வேற ஒண்ணும் இல்ல. நான் நல்லதா இருக்கேன். பாப்போம், போகும்போது நம்ம கையில 5 துட்டு தந்துட்டு போறலான்னு பாப்போம். என்ன நீ இவ்வளவு தூரம்? சந்தோஷமா செய்தா. மூத்தவ அண்ணன் இல்ல? ஆமா, அவ பெரிய பொண்ணா இருக்கா. நிஜமாவா? ஆத்தி மீனாவுக்கு வந்த வாழ பத்தியா? அவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா புள்ள பிறக்குமா நினைச்சிட்டு இருந்தேன். 3 பெத்துட்டாளே. இதெல்லாம் வயசுக்கு வந்துட்டாங்க. ஆத்தி இப்பதான் பிறந்த மாதிரி இருந்தது. சொல்ல முடியாது, திடீர்னு அடுத்த வருஷமே பத்திரிக்கை கொண்டு வந்துருவாள் கல்யாணம்னுட்டு. இவளுக்கிட்ட இருக்க பணத்துக்கு கல்யாணி முடிச்சிருவாளுவ. என்ன பண்ணி இவளை ஜெயிக்க முடியலையே.
கடைசியில அந்த காதம்பரி ஜெயிலுக்கு போனது மட்டும் தான் மிச்சம். நல்ல நேரம் நானும் அது தப்பிச்சிட்டேன். இன்னும் நெஞ்சு வடிச்சே செத்துருப்பேன். அக்கா நம்பவே முடியலக்கா. ஆமாமா, அதான் நாளை கழிச்சு தண்ணி ஊத்துறோம். தாய் மாமா எங்க மரல வந்துடணும்னு சொல்லிட்டீங்களா? கட்டாயம் வருவேன். என் பங்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன்க்கா. நான் தாய் மாமா கட்ட கண்டிப்பா செய்வேன். அம்மா நீ வந்து நின்னாலே எங்களுக்கு சபை நிறைஞ்சிரும். போதும், அது போதும். இல்லனே, நான் சந்தோஷமா கண்டிப்பா வருவேன். சரிம்மா, நான் கார் அனுப்புதே, பிள்ளைகள் எல்லாம் வந்துடணும்னா. ஐயா வேண்டாம், நாங்க வந்துருவோம். இல்ல கார் வரும், நீங்க வந்துருங்கண்ணா. சரிங்க ஐயா. சரி நான் கிளம்புறேன்னா. என்ன அஞ்சரா துட்டு தருவான்னு பார்த்தா ஒண்ணு தரமாண்டா போலுக்க. பிள்ளைங்களாம் நல்லா படிக்காங்கல்ல. அனி நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளவு பெரிய கான்வென்ட்ல கொண்டு சேர்த்திருக்கீங்களே. பயப்படாதம்மா, உன் பிள்ளை படிப்பு செலவு எல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். உன் பிள்ளைங்களை ஆளாக்க வேண்டியது இந்த மாமாவோட கடமை. நான் பாத்துக்கிடுவேன். இது போதுனே, இது போதுனே. என் பிள்ளைங்களை கரையத்தினா எனக்கு போதும். பயப்படாத, அவனை நல்லா படிக்க வைப்பேன். ரொம்ப நன்றிம்மா, சொல்லக்கு வார்த்தையே இல்ல. சரி அம்மா பார்த்து கொடுத்துட்டு கிளம்புறேன்னா. நீங்க தான் அம்மா அம்மா, இங்கே கொஞ்சம் கூட நன்றி சசமே இல்ல. சரி வளர்த்தாங்கல்ல, பரவாயில்ல. நீங்க தானே அவங்கள வளர்த்தீங்க. சரி எப்படி இருக்காங்க? ஒரே புலம்பலுதாம்மா. அச்சச்சோ, சரி கொஞ்சம் அனுசரிச்சு போங்கண்ணா. சச்சா, நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். சங்கடமா இருக்கும்ல? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வயசாயிடுச்சுல, இவன் அப்படித்தானே புலம்புவேன். ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்தாங்க இதை வச்சு விடுங்க. என்னது? இந்த மாச செலவுக்கு கையில வச்சு விடுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். நாங்க பிடிங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாத்துருங்க, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காதீங்க. சரி நான் கிளம்புறேன்னா. சரிங்க நீ. நீங்க இவ்வளவு துரோகம் பண்ணியும் இன்னும் உங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த புள்ளைய போய் அனாதை புள்ளன்னு சொல்லிட்டீங்களே. இப்ப அனாதை அவ இல்ல, நீங்க தான். ஆனா ஒண்ணு, உங்களை நான் இன்னும் சோத்த போடலன்னா ஏன் தெரியுமா? இப்படி புள்ளைய வளர்க்கவாது செஞ்சீங்களே, அதனாலதான். எப்படி 1 லட்சம் ரூபாய் தேரும் போலுக்க. இதை கொண்டு ராணிட்ட கொண்டு கொடுப்பீங்க, வேற என்ன செய்வீங்க? நீங்களும் உருப்பட